செலவுக்குன்னு உங்களால எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு. நாங்கள்லாம் பண்ணுறோம். மக்கள்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ண போகிறேன் நான். ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியுமா பார்க்கறது. புரியுதுங்களா? உங்களுக்கு எவ்வளோ ஒரு மாதம் எவ்வளோ செலவுக்கு தேவைப்படும்? செலவு கம்மி தான். செலவு எல்லாமே ரேஷன்ல உள்ளது. இப்போ வாங்கி சாப்பிட்றது தான் செலவெல்லாம் ஓரளவு கம்மி தான். ஏன்னா அவளை நம்பி கொஞ்சமாக கடன் இருக்குது. அதுதான் இப்போ அவளுக்கு இவ்வளோ வச்சுட்டு வேலைக்கும் போக முடியாது. வேலைக்கு போனால் நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குவீங்க? வேலைக்கு போனால் எனக்கு 12,000 ரூபாய் சம்பளம் தருவாங்க. அது வருஷம் கூட்டி தருவாங்க. எனக்கு ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா கூட்டுவாங்க. பின்ன ஓனர் பரவாயில்ல. நான் ஒரு நாள் வேலைக்கு போகாமல் இருந்தாலும் சூழ்நிலை சுச்சுவேஷன் தெரிஞ்சதால எதுவும் சொல்ல மாட்டார். இப்போ பின்ன ஒரு மாதம் ஃபுல்லாகவே நான் வேலைக்கு போகலை. போனால் எனக்கு லீவ் இல்லாமல் போனேன்னா 12,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். பட் அவங்கள விட்டுட்டு போகிறது ரொம்ப ரிஸ்க் மேம். அந்த பொண்ணை போய் சேர்த்து விடுறது பெருசு இல்லைம்மா. சரி, அது உங்களுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்காது. சரி மேடம். சும்மா நான் ஒரு வார்த்தை சொல்லி அதில் அர்த்தம் இல்லை இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஹாஸ்டலில் இருந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அது அவங்க மைண்டில் இருக்கும். ஸோ திருப்பியும் அந்த மாதிரி விடும்போது இன்னும் அக்ரெசிவ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. இல்லை, அது சொல்யூஷனாகவே தெரியலம்மா. நீங்கள் கொண்டு போய் விடவே முடியாது. இவங்க ஃபேமிலியில இருந்து பார்த்துக்க முடியும். வீட்டில் இருந்து ஏதாவது தொழில் செய்ய முடியுமா நீங்கள்? வீட்டில் இருந்துட்டு இவ்வளோ வச்சுட்டு நமக்கு எதுவுமே அதான் சமையல் வர நீங்க ஒரு இடத்துல உட்கார மாட்டீங்க. சோறெல்லாம் சமையல் பொங்கி பண்றது ஒரு வச்சிருந்தாலும் டீ போட அப்புறமா கொஞ்சம் சுடு சூடோட தண்ணி தூக்கிட்டு வந்துருவா. சுடு தண்ணி வச்சிருந்தாலும் தூக்கிட்டு வந்து சூடோட தூக்கிட்டு வந்துருவா. சாப்பாடு வச்சிருந்தாலும் எல்லாம் சூடா எடுத்துட்டு தூக்கிட்டு வந்துடுறிய. சில நேரத்துல சாப்பாடு வைக்கிற கூட்டம் எல்லாமே எடுத்து அங்க இங்கேயுமா கொட்டா. தண்ணியில எல்லாம் எடுத்து கொட்டிடுவா. ஒரு சுடு தண்ணி கூட வைக்க முடியாது. அவ்வளவு சூழ்நிலை ரொம்ப மோசம். ரெண்டு விஷயம். ஒன்று, அவளுக்கு மெடிக்கேஷன் தேவை. நீங்க இப்படி பார்த்துக்க முடியாதம்மா. இப்படி வச்சுட்டு பார்த்துக்கவே முடியாது. ஆமா, போகும்போதெல்லாம் ஆஸ்பத்திரியில சொல்லி மெடிசன் வாங்கி கொடுத்துட்டே தான் அப்படி பிரயோஜனம் இல்லை. கவர்மெண்ட்ல தான் வாங்கி ரெகுலரா மாசம் செக்அப்க்கு போய் ரெகுலரா மெடிசின்ஸ் கொடுக்கணும். மெடிசின்ஸ் இல்லாம இந்த குழந்தைய பார்த்துக்கவே முடியாது. ஏன்னா அந்த ஸ்டேஜ் போயிடுத்து. நீங்க மெடிசின் கொடுத்தா அவளுக்கு வேற ஏதாவது பாதிப்பு இருக்குமோ, சைடு எஃபெக்ட் வருமோ, கவலைப்படுறது ஸ்டேஜ் எல்லாம் போயாச்சு. ஏன்னா அவ இருக்கிறதுனால அவளை நல்லபடியா பார்த்துக்கணும். உங்களுக்கும் பெரிய பாதிப்பு இருக்கக்கூடாது. அதுதான் நீங்க யோசிக்கணும். குறுக்கள் எல்லாம் வச்சு அடிச்சு நெஞ்சில எல்லாம் வச்சு அடிப்பா மேடம். அந்த அக்ரெசிவ்னஸ் கம்மியாகணும். அதுக்கு கண்டிப்பா டேப்லெட்ஸ் தேவை. அது ஒண்ணு. அடுத்தது, உங்களுக்கு நான் சோஷியல் மீடியாலையும் ரிக்வெஸ்ட் பண்றேன், நீங்களும் கேமரா பத்தி பேசிடுங்க. என்ன பேசணுமோ நீங்க பேசிடுங்க. உங்க கஷ்டத்தை நீங்க சொல்லுங்க. மக்கள் உதவி பண்ணுறதுன்னா அவங்க உதவி பண்ண விருப்பப்பட்டா எங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க.